இதற்கமைய இறக்குமதி செய்யப்படும் மோட்டார் வாகனங்களுக்கு இதுவரை அறவிடப்பட்ட 30% சுங்க இறக்குமதி வரியின் மீது மேலும் 50% மேலதிக வரி விதிக்கப்படவுள்ளது. இதற்கமைய பொது வரி மற்றும் முன்னுரிமை வரியின் அடிப்படையில் 50% இறக்குமதி வைப்புத் தொகையை செலுத்த வேண்டும். பயணிகள் போக்குவரத்து மோட்டார் வாகனங்கள், பஸ்கள், ஜீப் வண்டிகள், வேன்கள், சரக்கு போக்குவரத்து வாகனங்கள், ஆம்புலன்ஸ்கள், மோட்டார் கார்கள் மற்றும் நில வாகனங்களுக்கும் இந்த மேலதிக வரி உரித்தாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹைபிரிட் வாகன வகையின் கீழுள்ள முழுமையான மின்சார வாகனங்கள் மற்றும் ஹைபிரிட் வாகனங்களுக்கும் இந்த மேலதிக வரி அமலாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலதிக வரியை 3 மாத காலத்திற்கு மாத்திரம் நடைமுறைப்படுத்துவதற்கு 2 காரணங்கள் செல்வாக்கு செலுத்தியுள்ளதாக நிதி பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜயந்த தெரிவித்துள்ளார். நாம் ஸ்திரத்தன்மைக்குள் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி முன்னோக்கி வரும்போது எம்மால் கட்டுப்படுத்த முடியாத எமது கொள்கைகளுக்கு அப்பாற்பட்ட 2 பிரதான காரணங்கள் செல்வாக்கு செலுத்தின. ஒன்று டிட்மா புயல். அதேபோன்று உலகில் இடம்பெறும் யுத்தம் காரணமாக இறக்குமதி செய்யப்படும் எரிபொருள், உரம் மற்றும் சமையல் எரிவாயு ஆகியவற்றின் விலைகள் அதிகரித்தன. அது எம்மால் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலையாகும். தற்போதைய இறக்குமதியை கருத்தில் கொண்டால் கடந்த 2 மாதங்களில் மாதம் ஒன்றிற்கு $2 பில்லியன் அதிகமாக அதிகரித்துள்ளது. வாகன இறக்குமதியின் போதும் குறிப்பிடத்தக்க அளவு வேகத்தின் கடன் கடிதங்கள் திறக்கப்படுகின்றன. ஆனால் அதற்கு நிகரானதொரு தேவை நாட்டுக்குள் இருக்கின்றதா என்ற கேள்விக்கு அப்பால் இறக்குமதிகள் தடை செய்யப்படலாம் என்ற அச்சம் காரணமாகவே இது நடக்கின்றது. எனவே நாம் ஒரு தீர்மானத்தை எடுத்தோம். 3 மாத கால பகுதிக்கு தனிப்பட்ட பயன்பாட்டிற்கான வாகனங்களை இறக்குமதி செய்வதை உங்களால் முடியுமானால் தள்ளி போடுங்கள் என்ற செய்தியை இதன் மூலம் விடுக்கின்றோம். இது வாகன விலைகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கை அல்ல. மிகவும் அத்தியாவசியமானவர் வாகனத்தை இறக்குமதி செய்ய இடமளிக்கும் அதே வேளை இந்த பிரச்சினை ஒரு நெருக்கடி நிலைமையை நோக்கி செல்லும் போது அவர் கூடுதல் விலை ஒன்றை செலுத்த வேண்டும். அதுவே நிதி மேலாண்மை முறையாகும். இந்த வரி வீதம் சரியாக எவ்வளவு? நாம் எதனை விதித்தோம்? தற்போது வாகன இறக்குமதியின் போது விதிக்கப்படும் தீர்வை வரி 30% 30% 50%, அதாவது 30% 50% என்பது 15% மாத்திரமே அதிகரிக்கும். ஆனால் இதனை தெரிந்த யாரோ செய்கிறார்கள் என தெரியவில்லை. வாகன வரி 50% அதிகரிக்கப்படுவதாக கருத்து பரப்பப்படுகின்றது. இதனால் வாகன விலை 50% அதிகரிக்கும் என்பது முற்றிலும் ஒரு கட்டுக்கதையாகும். அவ்வாறு நடக்காது. இங்கு 15% மாத்திரமே அதிகரிக்கப்படுகின்றது. இந்த அதிகரிப்பின் மூலம் தமது தனிப்பட்ட பயன்பாட்டை 3 மாதங்களுக்கு ஒத்திவைக்க முடியாதவர்கள் மாத்திரமே இதனை செலுத்த வேண்டி வரும். எனவே இது பொதுவான சந்தை விலையை பாதிக்காது. தற்போது வாகன விலை 50% அதிகரிக்கப் போகின்றது. அதனால் அவசரமாக வாகனங்களை வாங்க வேண்டும் என சந்தைக்குள் இருக்கும் வியாபார உத்திகளை கண்டு நீங்கள் ஏமாந்துவிட வேண்டாம். வெளிநாட்டு நாணய மாற்று விகிதத்தின் மீது ஏற்படும் அவசியமற்ற அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதும் கையிருப்பை கட்டியெழுப்புவதுமே இந்த தீர்மானத்தின் நோக்கங்கள் என அமைச்சர் தெரிவித்தார். இதன்போது சிறிய ரக வாகனங்கள், மோட்டார் சைக்கிள்கள், முச்சக்கர வண்டிகள் மற்றும் வர்த்தக நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படும் எந்தவொரு வாகனத்திற்கும் இது பொருந்தாது. இது மிகவும் அறிவியல் பூர்வமாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவாகும். நாட்டின் கையிருப்பு வெளியேறுவதை கட்டுப்படுத்துவதற்காகவே வாகன இறக்குமதிக்கு மேலதிக கட்டணம் விதிக்கப்பட்டுள்ளது. அப்படியென்றால் இது வாகனங்களுக்கு மாத்திரம் அமைச்சரே, அல்லது கடந்த காலங்களைப் போல் ஆடம்பரமாக பொருட்களை இறக்குமதி செய்யும் போது ஏதேனும் கட்டுப்பாடுகளை விதிப்பது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதா? இல்லை, பொருட்கள் இறக்குமதிக்கு நாம் தற்போது எந்த ஒரு கட்டுப்பாட்டையும் விதிக்கவில்லை. இதனிடையே எதிர்காலத்தில் வாகனங்களின் விலைகள் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிக்கும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. கடந்த வாரத்துக்குள் டாலர் மற்றும் யென் ஆகியவற்றின் பெறுமதிகள் வேகமாக அதிகரித்தன. ஆகவே இப்போது ஒரு வாகனத்தை சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் சுமார் 10% அதிகரிக்கும். அதற்கு மேலதிகமாக இப்போது இந்த 50% அதிகரிப்பு கட்டணம், அதாவது சுங்க வரியில் 50% என்பதால் அங்கேயும் பாரியதொரு தொகை அதிகரிக்கும். இதற்கு மேலதிகமாக மே மாதம் 1ஆம் தேதி முதல் 2.5% SSCL வரி ஒன்று விதிக்கப்பட்டிருந்தது. ஆகவே இவை அனைத்தும் சேரும் போது உண்மையில் ஒரு வாகனத்தின் விலை அதிகமான தொகையினால் அதிகரிக்கும். நாம் இப்போது புதிதாக விதிக்கப்பட்டுள்ள 50% வரி தொடர்பில் மீண்டும் சிந்தித்தால், நாம் சாதாரணமாக ஒரு வாகனத்தின் விற்பனை விலை 100 லட்சம் என்று நினைத்தால் அதில் சுங்க வரி 30 லட்சமாக இருந்திருந்தால் இப்போது அதனுடன் மேலும் 15 லட்சம் சேர்க்கப்படும். 50% என்பது அந்த முறையிலேயே கணிக்கப்படுகின்றது.
இதனிடையே மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழலுக்கு மத்தியில் நாட்டின் அந்நிய செலாவணியை பேணுவதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அண்மையில் நாட்டு மக்களிடம் சில கோரிக்கைகளை விடுத்திருந்தார். ஒரு வருடத்திற்கு தங்கம் கொள்வனவில் ஈடுபடாதிருப்பது, வெளிநாட்டு பயணங்களை தவிர்ப்பது மற்றும் இயலும் போதெல்லாம் வீட்டிலிருந்தே பணியாற்றுவது என்பன பாரத பிரதமரின் முக்கிய கோரிக்கைகளாகும். தங்கம் கொள்வனவு செய்வதை 50% வரை குறைக்கும் பட்சத்தில் 36 பில்லியன் அமெரிக்க டாலர்களை சேமிக்க முடியும் என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.